மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சங்கீதா இந்த விவகாரத்து மேட்ரு ஒட்டுமொத்த சோசியல் மீடியால ஆக்குபேட் பண்ணிருச்சு. உண்மையிலேயே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு மற்றவங்க வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், கறந்துட்டு போயிடலாம். காழ்ப்புணர்ச்சியோட பண்றாங்க, விஜயோட வளர்ச்சி பொறுத்துக்க முடியல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா கட்டின மனைவியே என்ன பண்றாங்க, கோர்ட்டு படிக்கட்டை ஏறி இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க என்ன சொல்றாங்க, 3 வாட்டி நான் என்ன பண்ணேன், அமைதி பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நான் விஜயை மேற்கொண்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணல, வரல. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. அதனால அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுனால இன்னைக்கு நான் கோர்ட்டு படிக்கட்டே இருக்க சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட கள்ள தொடர்புல இருக்கிறாரு. இது நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். 2021 தான் இது எனக்கு தெரிய வந்தது. 99ல கல்யாணம் ஆச்சு, 2021 தான் இது எனக்கு வெளியே தெரியுது. தெரிஞ்ச உடனேயே நான் விஜய் கிட்ட முறையிட்டேன். அப்பவே நான் விஜய் கிட்ட கொடுமைகள் அனுபவிச்சேன். எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல, எனக்கு மணி முதற்கொண்டு சாப்பாடு முதல் எல்லா கொடுமைகளும் நான் அனுபவிச்சேன். ஒரே வீட்டுல வாழ்ந்தோங்க, ஆனா அவர் தனியா வாழ்ந்தாரு, நான் தனியா வாழ்ந்தேன். இதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டது. நான் வீட்டுல சுதந்திரமா இருக்க முடியல, என்னால வெளியே போக முடியல. என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு விஜய் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் எனக்கு நெருக்கடி கொடுத்தா, என்ன இன்னும் வம்புக்கு இழுத்தா, அந்த நடிகை பெயரே நான் சொல்லுவேன், எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உடனே தாவைக்காவினர் சும்மா இருப்பாங்களா, பறிஞ்சு கட்டின்னு வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? திமுக தான். தாவேக்காவுக்கு எதனா ஒண்ணு நடந்தா அது திமுக தான். தாவேக்காவுக்கு எதெல்லாம் நெகட்டிவா நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான். சோசியல் மீடியால ஒரு ஆடியோ உலா வந்தது. இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், நிறைய பேர்கிட்ட கேட்டோம், கொஞ்சம் ரிசர்ச்சை பண்ணோம். உண்மையிலேயே இது உண்மையான ஆடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பகத்தன்மை ஒரு தகவல் வந்துச்சு. அந்த ஆடியோ என்ன அப்படின்றத கேட்டுட்டு வாங்களேன். நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, டிஎம்கே எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம், வி சப்போர்ட் விஜய் நானு. ஸோ நம்ம என்னன்னா கரூர் இஷ்யூ அப்ப என்ன வியா ஓகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இது உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. அந்த ஆடியோல கேட்டீங்களா, தெரிஞ்சுதா இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு? இதுக்கு மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா டிவிகேக்கு நடக்கிற அநீதிக்கு எல்லாருக்குமே திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சோசியல் மீடியால தெரிக்க விடுறாங்களே, அது யாரால, எதனால, யார் இது பின்னாடி இருக்கிறா அப்படின்றது இந்த ஆடியோ மூலியமே தெரிஞ்சிருக்கும். பிஆர் நிறுவனம், இந்த நிறுவனம் தாங்க முழுக்க முழுக்க திமுகவை வம்புக்கு இழுக்கிறது. எது நடந்தாலும் விஜய்க்கு ஜுரமா, திமுக காரணம். விஜய்க்கு தலைவலியா, திமுக காரணம். விஜய்க்கு பேதியாவதா, திமுக காரணம். விஜய்க்கு உச்சா போலியா, திமுக காரணம். எது நடந்தாலும் திமுக தான் காரணம். இந்த பிஆர் நிறுவனம் அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, கைமீறி போயிட்டு இருக்கு. இதுல திமுகவை உள்ள இழுத்துட்டு வாங்க, திமுக தான் இதுக்கு காரணம். மேடம் எதுவுமே தப்பா சொல்றாதீங்க, அவங்கள வம்புக்கு இழுக்க வேண்டாம். திமுகவை மட்டும் நம்ம அட்டாக் பண்ணணும். நான் சீஃப் கிட்ட சொல்லி என்னென்ன பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது இந்த சம்பவத்தை வச்சு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பதிவு பண்ணா ஒரு போஸ்டுக்கு 25 ரூபாய் அப்படின்ற கணக்கு பண்ணி கொடுக்குறாங்களாம். இதுவும் வலம் வந்துட்டு இருக்கு. அதாவது திமுக ஒரு குற்றமும் செய்யாது, பண்ற அயோக்கியதனம், மொல்ல மாதிரிதனம், எல்லா குற்றமும் விஜய் அவர்களும் டிவிகேல இருக்கணும் பண்ணிடுவாங்க. ஆனா பழி ஃபுல்லா திமுக மேல. ஏன்னா இந்த பிஆர் நிறுவனம் அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு. இந்த நிறுவனம் உண்மையிலேயே தடை பண்ணணுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. திமுக அரசு நல்லா சூப்பரா செயல்பட்டு இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போது திட்டங்களை புதுசா என்ன பண்றாங்க, மேம்படுத்தி எடுத்துட்டு போறாங்க. கல்வி திட்டங்கள் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? இந்த பிஆர் நிறுவனத்து மேல, ஆதவர்ஜுனா மேல அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பாருங்க, அவர் மேல வழக்குகள் பயங்கரமா வந்திருக்கும். விஜய் தமிழக ஏன் அவ்வளவு பொறுமையா இருக்கணுமா அப்படின்னு கூட நம்மளுக்கு கேள்விகள் கேட்க தோணுது. பொறுமையா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு பொறுமையா இருக்காதீங்க. ஏன்னா சாதாரண ஒரு சாமானியனா எனக்கே பயங்கரமா
ஒரு கோவங்கள் வருது. ஏன்னா விஜய் பேசுறது அந்த வேலூர் மாவட்டத்துல பேசினார் பாருங்க, சிஎம் சார் என்ன ஏன் மாட்டி விட்டீங்க, கரூர் விவகாரத்துல ஏன் சார் மாட்டி விட்டீங்க. சிஎம் சாருக்கு வேற வேலை இல்லையா? உங்களை மாட்டி விடுறதுதான் அவருக்கு வேலையா? அதுக்குதான் ஒரு மக்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அவர் என்னையா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஒரு தொண்டன் சாகிறத எந்த ஒரு தலைவனும் விரும்ப மாட்டான், இது அரசியலாக்காதீங்கன்னு சொன்னாரியா? உன்னை காப்பாத்தி விட்டாரியா அவரையா உன்னை வந்து மாட்டி விட்டாரு? இத கூட புரிஞ்சுக்காம எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு ஒரு டிராமா, அழுவுற மாதிரி ஒரு டிராமா. உங்க டிராமாலாம் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல சார். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, டிவிக்கு மேல இருந்த மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, ஒரு வரவேற்பு வச்சிருந்தாங்க. நிச்சயமா அது இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிருச்சு. விஜய் நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஏன்னா மக்கள் வரமாட்டாங்க, கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. விஜய் வராருன்னா அப்பெல்லாம் வந்து அலம் மோதுவாங்க. இப்ப யாரும் வரமாட்டாங்க. விஜய் பார்த்து போனாலே எதனா ஒண்ணு நடந்தது, எதுக்குப்பாங்க போய் நம்ம உயிரை விட்டுறணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவுடைய நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில குறைய ஆரம்பிச்சிச்சு. மக்கள் யாரும் விரும்பல, விஜயும் விரும்பல, தாவேக்காவும் விரும்பல, யாரும் விரும்பல. சோ இந்த இடத்துல ஒரு ஹைப்பரை கிரியேட் பண்ணணும், ஒரு ஒரு மாய பிம்பத்தை திரும்ப கொண்டு வரணும். திரும்ப கரூர் விவகாரத்தை இவர் எடுத்துருவாரு. இதே விஜய் தான் ஒரு தொலைக்காட்சிக்கு, தனியார் தொலைக்காட்சிக்கு ஆஃப் கேமரால ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல பதிவு பண்ணது அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொன்னார்னா, கரூர் விவகாரத்தை மட்டும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த கரூர் விவகாரத்துல நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன், ஏன் இன்னும் இதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க, கரூர் விவகாரத்தை எல்லா எதிர்கட்சிகளும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த விவகாரம் எனக்கு ரொம்ப மனசு நோகடிக்குது சொன்னவர் விஜய். ஆனா இவருடைய சுயலாபத்துக்காக திரும்ப கரூர் சம்பவத்தை இவருதான் எடுத்து பேசுறாரு, திரும்ப திமுக கோத்து விடுறாரு. உண்மையிலேயே செந்தில் பாலாஜியை கோத்து விட்டது யாருன்னா டிவிகேவும் விஜயம் தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, சிஎம் சார் என்ன கோத்து விட்டாரு, மாட்டி விட்டாருன்றாங்க. அந்த மனுஷன் தொகுதி மக்களுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விரைஞ்சி வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் செயல்படுத்தாரு. ஆனா அந்த நல்ல விஷயத்த கூட இவங்களால பாராட்ட முடியாம, பொறுத்து கொள்ள முடியாம செந்தில் பாலாஜியை கோத்து விட்டாங்க. மாட்டி விட்டுட்டு இவர் சொல்றாரு, சிஎம் சார் என்ன மாட்டி விட்டாரு. என்னையா டிராமா போடுறீங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். உங்களுடைய சுயரூபத்தை எல்லாமே மக்கள் யாரும் உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு கட்டின பொண்டாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்து விஜயோட சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. விஜய் நீங்க நம்புற மாதிரி எல்லாம் கிடையாது. அவரு பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு, உரிமைகளை கொடுக்க மாட்டாரு. கட்டின பொண்டாட்டி எனக்கே கொடுக்கல சம உரிமை, பாதுகாப்பு கொடுக்கல, உங்களுக்கு எல்லாம் எங்க கொடுக்க போறாரு, அவர் வந்து ஒரு அயோக்கியன் அப்படின்னு தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. ஒரு நடிகை கூட கள்ள தொடர்பு இருக்கு, கட்டின பொண்டாட்டின்னு பார்க்கல, பெத்த பிள்ளைங்கன்னு பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல, யாருமே அவருக்கு முக்கியம் கிடையாது, நடிகை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை விட ஒரு மனைவி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அசிங்கம் இல்ல, கேவலம் இல்ல? இத கூட பொறுத்துக்க முடியாம உடனே வந்துட்டானுங்க. ஒரு கூட்டம், தற்குறி கூட்டம் இருக்குது, விஜய் திமுக தான் காரணம், திமுக திமுக வந்து விஜய் குடும்பம் வந்து திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அந்த அளவுக்கு கையாளதனமா விஜய் போயிட்டாரா? கேள்வி கேட்க தோணல. ஏன் வேற வேலை? ஒரு பெண்மணி எனக்கு கொடுமை நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்திருக்கு, இதை தட்டி கேளுங்க ஐயா அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி ஏங்க உங்க தலைவரோட ஒய்ஃப் தானங்க, அவங்க கூட உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, கெட்டவரா போயிட்டாங்களா? உடனே ஏதோ கோத்து பேசினீங்க. ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, காது கொடுத்து கேளுங்க. தற்குறிதனமா ஒரு கூட்டம் இருக்குது விஜய்க்குன்னு. ஒரு பெண்மணி சொல்லிச்சு பாருங்க, 1000 தங்கச்சி இருக்கு, 1000 அக்கா இருக்கு, 1000 பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம். கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இவங்களெல்லாம் அந்த அளவுக்கு தற்குறிதனமான, கண்மூடிதனமான ஒரு கூட்டமா இருக்கு. பொண்டாட்டியா இருப்பாங்களாம், வெக்கக்கேடு. நம்முடைய சமுதாயத்தை எந்த இடத்துல விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் பாருங்க. நம்முடைய இளைஞர்களுடைய சமுதாயம் எந்த இடத்துல கொண்டு வந்து விஜய் நிப்பாட்டி இருக்கிறார் பாருங்க. அவருக்கு எதனா ஒண்ணுனா கண்மூடிதனமா வந்து இந்த கூட்டம் வந்து பின்பற்றுத. உங்க குடும்பத்தை யார் பார்த்துப்பா? நீங்க தான் பார்த்துக்கணும். விஜய் வந்து பார்த்துக்க மாட்டாரு. இறந்து போன 41 குடும்பத்துக்கு விஜய் வந்து இது வரைக்கும் வந்து நிக்கிறாரா? சேலம் மாவட்டத்துல ஒருத்தர் இறந்து போனாரு, அதுக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து நின்னாரா விஜய்? உங்க குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கணும். விஜய் வந்து பார்க்கவே மாட்டார். அவர் குடும்பத்தையே ஒழுங்கா பாத்துக்க முடியல. அவங்க ஒய்ஃப் வந்து நீங்க பொதுவெளியில வந்து என்ன பண்றாங்க, கிழிச்சுட்டு இருக்காங்க. இவரே என்ன பண்ண போறாரா, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிட்டு பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். கட்டின பொண்டாட்டிக்கே கொடுக்க முடியலையா உன்னால? சம உரிமை கொடுக்க முடியல, பாதுகாப்பு கொடுக்க முடியல, கொடுமைப்படுத்திருக்கீங்க. நீங்க ஆட்சியை பிடிச்சு என்ன பண்ண போறீங்க, கிழிக்க போறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றி திரியுது. இந்த பிஆர் நிறுவனம் தடை செய்யப்படணும் அப்படின்னு தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. தேவையில்லாம ஒரு கட்சி மேல, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி மேல வீண் பழிய போடுறாங்க.
விஜய்க்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் இவங்க தான். வி சப்போர்ட் விஜய் அண்ணா, ஹேஷ்டாக் முதல் கொண்டு எல்லாம் டாக்குமெண்ட் முதல் கொண்டு எல்லாமே கொடுக்குறோம், நீங்க ரூமரை கலப்பி விடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான், சங்கீதா மேடத்தை இயக்குறது திமுக தான் போடுங்க, ஆனா சங்கீதா மேடத்தை டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன கூட்டம்னு தெரியல, என்ன விஷயம்னு தெரியல. இவங்க எல்லாம் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டை ஆண்டி எந்த லெவலுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியல. கட்சி ஆரம்பிச்சு நம்ம தமிழ் சமூகத்தை இப்படி போய் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம், போனா போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போய் நிப்பாட்ட போறாங்க, என்ன செய்ய போறாங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு டேஞ்சர், டிவிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு டேஞ்சர் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க, நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில கூட்டம் இதை என்ன பண்ணுது, அங்கீகரிச்சுட்டு போகுது. ஒரு சில கூட்டம் உதாரித்து கொண்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. டிவிகேல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்ப்பா. டிவிகேவும் விஜயும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு, ஒரு டேஞ்சர். இந்த கட்சியும் இந்த கூட்டம், அவர் நடிகரா இருக்கிற வரைக்கும் ஓகே, அரசியலுக்கு வந்துட்ட பேர் தான் அவர் சுயபலம் தெரியுது. அவங்க ஒய்ஃப் வெளியே வந்து சொன்ன பேர் தான் அவருடைய சுயபலம் தெரியுது, அவருடைய கேரக்டர் எல்லாம் தெரியுது. ரொம்ப டேஞ்சர். நீங்க சினிமால இருக்கும் போது விஜய் மேல விமர்சனங்கள் வரல, இவ்வளவு பிரச்சனைகள் வரல. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் வாய்க்கிலேயே வட சுட்டு கிழிக்கிறீங்களே, இப்பதான் உங்களுடைய சுயரூபம் வெளியே வருது, நீங்க எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு. யாரும் செய்யாத அரசியலா விஜய் செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு கட்சியும் தமிழக வரலாற்று அரசியல செய்யாததெல்லாம் விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்முடைய தமிழ் சமுதாயத்தையும் தமிழ்நாட்டையும் ஒவ்வொரு கட்சியும் எந்த வளர்ச்சி பாதையில கொண்டு போனாங்க, அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த வளர்ச்சி பாதையில கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க அதை பார்க்கணும். ஆனா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னோ நாங்க பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சமூகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு, இளைஞர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் வெக்கப்படணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. விஜய் ஒரு டேஞ்சர், டிவிகேவும் ஒரு டேஞ்சர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சங்கீதா அவர்கள் விஜய் மேல விவகாரத்து வழக்கு வேணும் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க திமுக காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PR நிறுவனம் ஆடியோ வெளியிட்டு இருக்கு. அதுல திமுக காரணம் இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு. வேணும்ட்டுக்குனே இந்த PR நிறுவனம் திமுக மேல பழிய போடுறாங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்ல, கரூர் சம்பவமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், CBI வழக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்றது இவங்களதான் கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இந்த ஆடியோல உண்மை வெளியே வந்திருக்கு அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துல. இதை பத்தி கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.